சிஎம் ஆயிட்டாரு, சந்தோஷம், கான்ஃபிடண்டா வந்தாரு, ஜெயிச்சாரு, மகிழ்ச்சி. பட் மூவி கிரிட்டிக்கா சொல்லுங்க, ஒரு ஆக்டரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். புறா விமர்சனத்துலேருந்து அப்படியே வந்தது. அப்போ ஒரு பேட் ஃபேஸ் அவருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு படம் கரெக்டாக வந்துடும். நீ வாரிசு விசேஷ துணிகள்லாம் ஒரு 5 மாதம் ரேண்டமாக பேசிகிட்டு இருப்போம். டே இதுவா அதுவா. ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக அவர் ஒரு ஸ்டாராக மிஸ் பண்ணுறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே தப்பா கணிச்சிட்டோம் இல்ல, நீங்க ஒருபடி மேல போய் அந்த என்னைக்கு அந்த கன்னியாகுமரி அங்கெல்லாம் போனாங்களோ அந்த இது பார்க்குறப்போ ஓகே பெரிய அண்டர் கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று நாம் கேட்குறோம், நம்ம சர்க்கிளில் கேட்குறோம், 3 பேர்த்தில் ஒருத்தர் இல்லை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னோன்னா 30 சீட் ஜெயிச்சிருவாங்க, அதுக்கு மேலே கஷ்டம், இதுதான் ப்ராமிஸ் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறீங்க? மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன சொன்னேன்னா சந்தோஷமாக மொட்டை அடிச்சுக்கிறேன். நான் பண்ணுற சொன்ன ப்ராமிஸை நான் மீட் பண்ணிடுறேன். ஏன்னா அதான் நியாயமாக இருக்கும். கரெக்ட். சும்மா அந்த வீரவசனம் பேசிக்கிட்டுங்க, ஒன்று சொன்னால் செஞ்சிடணும். நம்ம கணிப்புகள்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த வெற்றிக்கான காரணம் அவரோட எந்த குவாலிட்டியாக இருக்குன்னு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா திடீர்னு வந்தார் 2 வருஷத்தில் அப்படியே வந்து சிஎம் ஆயிட்டார். கிடையாது, பெர்சிஸ்டன்ஸ். இப்போ எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா மொதல் நாள் சட்டமன்றம் போவார், 4 நாள் போவார், 9:30 போயிடுவார், 4 மணிக்கு வந்துடுவார். இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி ஏன் தோத்துச்சுன்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்கள் வந்து மக்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவன் அங்கே போகக்கூடாது, அவன் அதை பேசக்கூடாது. இது ஜனநாயக நாடியா? நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், அது சொன்னால் கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக தான் இருக்கும். நிறைய மிடில் கிளாஸ் குடும்பங்களில் 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயப்படுற ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்கூல் ஃபீஸ். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது பேருக்கு இல்லாமல் வேலை செய்யணும். எப்பொழுதுமே அதிகார மையத்திலிருந்து நடக்கக்கூடிய தவறுகள் வெளியே வராமல் அதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். இல்லைங்க, நியூஸ் சேனல் எதுக்கு இருக்குதுங்க? நியூஸ் சேனலுங்கிறது என்னங்க? அங்கே எவங்க உண்மை பேசுகிறாங்க? வாழ்த்துக்கள் அண்ணா, ரொம்ப ஹாப்பி. அதாவது பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு மனிதன் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோட முதலமைச்சராக இருக்கீங்க, மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை நேர்காணல் செய்யறதுல. நன்றி. அதுவும் நம்ம சிஎம்மோட பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி ரொம்ப ஸ்பெஷலான. வழக்கமாக ட்விட்டரில் வாழ்த்துவோம், இந்த தடவை வீடியோ மூலமாக, அதுவும் கலாட்டா மூலமே வாழ்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வருஷமும் நம்ம அவருக்கு ஒரு ஆக்டராக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்போம். அவருடைய சினிமா பற்றி எழுதுவோம், அவரோட கரியர் பற்றி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சிஎம் அவரை பற்றி பேசுகிறோம், எழுதுகிறோம் அப்படிங்கிறதே பெரிய மாற்றம் தான். அதில் ஒரு ஹாப்பினஸும் இருக்குது, மறக்க முடியாது. பேசலாம், நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அடிப்படையில் ஒரு மூவி கிரிட்டிக். நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சினிமா தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லை? சினிமா தான் நமக்கு லைஃப். அதில் வரக்கூடிய ஆக்டர்ஸ் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதை நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவங்கள அப்படி தான் நம்ம நினச்சிப்போம். சிஎம் ஆயிட்டாரு, சந்தோஷம், கான்ஃபிடண்டாக வந்தார், ஜெயிச்சாரு, மகிழ்ச்சி. பட் மூவி கிரிட்டிக்காக சொல்லுங்கள், ஒரு ஆக்டரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வளர்ந்தது அந்த ஆரம்ப காலகட்டங்கள் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. சுறா விமர்சனத்துலேருந்து அப்படியே வந்தது. அப்போது ஒரு பேட் ஃபேஸ் அவருக்கு. படங்கள் பெருசாக போகல, அந்த ஃபேஸு. அப்புறம் அப்படியே வளர்கிறப்போ அப்படியே வேலாயுதம் வருது. இந்த படம் நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு மீட்டர் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒரு படம் கரெக்டாக வந்துடும். ஸோ தீபாவளினாலே எப்படின்னா ஸ்வீட்ஸு, விஜய் படம், அப்படி வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. இன்றைக்கும் துப்பாக்கியெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்படி இருக்குது படம். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் சினிமாக்குள்ளே எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா படம் பெருசாக போகாது, சுமார் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. இன்டர்வெல்லாம் தலைகால் புரியாமலாம் உட்காந்துருக்காங்க, ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. முடித்தா அடுத்த லெவலில் அவர் போகிறத நமக்கு பார்க்குறோம், ஃபீல் ஆகுது. அது அங்கேருந்து இல்லை, ஒவ்வொரு வருஷமுமே ஒரு ஒரு செலிப்ரேஷனாக அங்கேருந்து ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செலிப்ரேஷன். அண்ட் அவர் படம் வருதுங்கிறது இது படம் மட்டும் கிடையாதுங்க, ரிலீஸ் மட்டும். அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 2 மாதம் அது ஒரு ஃபன் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும்
வாரிசு விசஸ் துணிவு வரைக்கும். நீ வாரிசு விசஸ் துணிவெல்லாம் ஒரு 5 மாதம் ரேண்டமாக பேசிகிட்டு இருப்போம். டேய் இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்ட்டு. அந்த கல்ச்சர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதில் சில டாக்ஸிசிட்டி இருந்தாலும் 90% பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்ட்டு. அன்னைக்கு நடக்கிறப்ப தெரியல. ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக அவர் ஒரு ஸ்டாராக மிஸ் பண்ணுறேன் நான் பயங்கரமாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸிக்லாம் இப்போ வந்தது. சோஷியல் மீடியாவில் பேசும்போது இந்த வன்மங்கள் மாற்றி மாற்றி பட்டும்போது ஒரு டாக்ஸிக்காக ஃபீல் ஆகுது. பட் நம்மளோட சைல்ட்ஹுட் எல்லாம் ஊரில் உட்காந்து ரஜினியா கமலா விஜய் ஆஜி தான் சண்டை போட்டு வளர்ந்த தலைமுறை தான் நம்ம இல்லையா? ஐயோ ஆமாம். நீ எங்கள் கருணாபியான்னு ஒரு தேட்டரு இன்னைக்கு ரினியூ பண்ணிட்டாங்க அவினாஷியில். அந்த தேட்டரில் இன்றைக்கி அவருக்கு காதலுக்கு மரியாதை பார்க்குறோம். அதில் ஏசி கிடையாது, ஒரு ஃபேன் பெருசாக வச்சுருக்கான். என் தர்மராஜ் அண்ணன் ஒரு அண்ணன் இருப்பாங்க, எல்லாம் கிரிக்கெட் விளையாடும். ஒரு சின்ன கிரிக்கெட் டீம் இருந்தது அப்போ. அண்ணன் கூப்பிட்டு போகிறார். அண்ணன் அப்போ லவ்வில் இருக்கிறதோ, நம்ம சின்ன பையன் 7ஆவதோ 8ஆவதோ சம்திங், வாடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு தான் பார்ப்பாங்க அப்போல்லாம் படம். நமக்கு என்னென்னே தெரில. ஆனால் விஜய்னா ஒரு 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 ஈர்ப்பு. அதாங்க, அதாவது ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித் அப்படிங்கிறது இவங்க இல்லாமல் லைஃப் இல்லை. ஒரு பேசிக் தமிழர்களுடைய வாழ்வில் இவங்க டாபிக் இல்லாமல் அந்த அந்த வாழ்வு கிடையாது. அது அப்படியே அவங்க ஒரு கல்ச்சருக்குள்ள ஒரு பார்ட்டாக அப்படியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே தப்பாக கணிச்சிட்டோம் இல்லை? விஜய் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கறது எல்லாருமே தப்பா கணிச்சிட்டோம். நீங்க ஒருபடி மேல போய் இல்ல நான் முடி வளர்ந்துருச்சு. இல்ல இது என்னன்னா, நான் இல்ல எனக்கு ஒரு 20 நாள் முன்னாடி ஏதோ மாறுது அப்படிங்கிறது. அந்த என்னைக்கு அந்த கன்னியாகுமரி அங்கெல்லாம் போனாங்களோ அந்த இது பார்க்குறப்போ ஓகே பெரிய அண்டர் கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று நாம் கேட்குறோம், நம்ம சர்க்கிளில் கேட்குறோம். 3 பேர்த்தில் ஒருத்தர் இல்லை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்கிறப்பவே நமக்கு புரியுது இது பெருசு அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னோன்னா 30 சீட் ஜெயிச்சிருவாங்க, அதுக்கு மேலே கஷ்டம், இதுதான் ப்ராமிஸ் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறீங்க? மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, சந்தோஷமாக மொட்டை அடிச்சுக்கிறேன், அவர் எங்கால், ஆமாம் எங்கள் சினிமா ஆள், அவர் ஜெயிக்கிறதுங்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் பண்ணுற சொன்ன ப்ராமிஸை நான் மீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். சொன்னோன்னே கரெக்டாக ரிசல்ட் வரப்போ மத்தியானமே கேட்க ஆரம்பித்தாங்க, இன்னும் தலைவா அப்புறம் எங்கே மொட்டை அப்படின்னு. சரி ப்ராமிஸ் பண்ணிட்டோம், ரைட் லெட்ஸ் கோ பண்ணுவோம். ஏன்னா அதான் நியாயமாக இருக்கும். சும்மா அந்த வீரவசனம் பேசிக்கிட்டுங்க, ஒன்று சொன்னால் செஞ்சிடணும். அது அவர் அப்படி தானே, நாமளும் அவரோட ஒரு 1% இருக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும், வேற துறையில் இருந்தாலும், ஆக்டராக இருந்தாலும், இன்னைக்கு சிஎம்மா இருந்தாலும், பட் ஒரு ஹியூமன் குவாலிட்டி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும், ஒரு குவாலிட்டி. ஓகேவா? எந்த துறையில் இருந்தாலும் அவங்க அந்த குவாலிட்டியோட இருப்பாங்க. ஸோ விஜய் ஒரு ஆக்டரை நம்ம பார்த்துருக்குறோம், இன்னைக்கு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுட்டார். ஸோ அவருடைய எந்த குவாலிட்டி நம்ம கணிப்புகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த வெற்றிக்கான காரணம் அவரோட எந்த குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெர்சிஸ்டன்ஸ். ஓகே ஓகே. அவர் பயங்கரமாக பெர்சிஸ்ட் பண்ணுவார். நீங்கள் ஃப்ளாப் படம் அடுத்த படம் பண்ணுவார், ஹிட்டு படம் அடுத்த படம் பண்ணுவார். நல்ல ஞாபகம் இருக்குது, நடுவில் பைரவா அந்த படம் கேட்குறப்பவே அவருக்கு தெரியாது பெருசாக போகாதுன்னு. ஆக்சுவலாக அவர் அந்த கதை கேட்குறப்பவே அது பெருசாக போகாதுன்னு அவருக்கு தெரியும். நான் கேட்குறப்பவே நாங்கள் அவர் சர்க்கிளில் பேசுகிறோம், ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற. அது மோசமான படம் இல்லை, அவரோட ரேஞ்சுக்கு அது கொஞ்சம் குறைச்சலான ஒரு படம் அந்த டைமில். எஸ், அது ஒரு குறைச்சலான படம் தான். அந்த சைடில் ஒன்றே தான் சொன்னாங்க, அந்த அவர் இயக்குனருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டார், சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. ரிசல்ட்டை பற்றி அவர் கவலையே விட மாட்டார், வேலையை சின்சியராக பார்ப்போம். அப்படி ஓகே ஓகே, அவ்வளோதான். நீங்கள் என்ன இருக்கட்டுங்க, நீங்கள் இப்போ எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நாள் சட்டமன்றம் போவார், 4 நாள் போவார், 9:30 போயிடுவார், 4 மணிக்கு வந்துடுவார். அப்புறம் 5ஆவது நாள்லேருந்து வழக்கம் போல் வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். தலைமைச் செயலகத்தை சொல்கிறீங்க? தலைமைச் செயலகம். நீங்கள் இங்கேருந்து 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அதான் பண்ணுவார். ஓகே ஓகே. நீங்கள் அந்த ஒரு கண்டினியூட்டியை பிரேக் பண்ணாத ஒரு மனிதன், அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நல்லா அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்கு அப்போது போயிருக்கேன், போயிட்டு ஒரு மீட் பண்ண போயிருக்கேன். ஆடிட்டு வர்றாரு, இந்த பக்கம் நுங்கம்பாக்கம் பக்கத்தில் தான் ஒரு செட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஊற்றுது, அப்படியே வேர்வை.
எனக்கு தெரியும். அப்போ வந்து உட்கார்றப்ப ஒரு 9-10 மணி நைட்டு அகைன் 6 மணி 7 மணி. நீங்கள் எங்கள் விஜயோட 25-30 வருஷம் கேரியரில் யாரை வேணால் கேளுங்க, 7-7:30 வந்துடும் அப்படி. கரெக்ட். அவ்வளோதான். அதை மிஸ்ஸே பண்ண மாட்டார். அந்த பெர்சிஸ்டன்ஸோட ரிவார்டு தான் இந்த பதவின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு வந்தார் 2 வருஷத்தில் அப்படியே வந்து சிஎம் ஆயிட்டார். கிடையாது. பீப்புள் வந்து அவரை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. 25 வருஷமாக ஒரு தொழிலில் எவ்வளோ நேர்மையாக இருக்கார், ஒரு தொழிலில் எவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இருக்காங்க. இது சப்கான்ஷியஸாக வேலை செய்யுங்க. இதோட ரிசல்ட் தான் இது. சும்மா அது ஒரு நாளில் நடந்த மேஜிக் கிடையாது. இப்போது நமக்கு அவர் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சார், கன்சிஸ்டன்சியாக இருந்தார், அந்த தொழிலுக்கு ரொம்ப சின்சியராக இருந்தாருங்கிறது தான் அவர் மேலே நமக்கு பாசிட்டிவான ஒன்று. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த பொசிஷன்ஸ் தான் அவருக்கு இந்த ஒரு பதவியை கொடுத்துருக்கான்னு சொல்கிறோம். பட் இப்போ சிஎம் ஆனதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே கூட சொல்லிக்கலாம், ஒரு சினிமா நடிகரா அவ்வளோ சின்சியரா இருந்த ஒரு ஸ்பாட்ல ஒரு நாள் கூட 7 மணிக்கு ஒரு நிமிஷம் கூட லேட்டா போகாத ஒரு கட்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட வேலை வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, அவர் பேச மாட்டேங்கிறாரு, பிரச்சாரத்துக்கு போக மாட்டேங்கிறாருங்கிற விமர்சனம் இருக்குல்ல. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவருக்கு இருந்த ஆகச்சிறந்த குவாலிட்டி பெர்ஃபெக்டா இருக்கிறது, டெடிகேஷனா இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்குது. ஸோ அதே வேலையை அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறதுல ஏதாவது சுணக்கம் இருக்குதா? நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, நான் கண்ணு முன்னாடி தெரியுமே எங்க பிரச்சாரம் போக விட்டாங்க முதல்ல. ஓகே, ஏன் உட்காந்து எல்லாம் வந்து அவரை போட்டு மென்டலாக போட்டு க்ரஷ் பண்ணி, நீங்கள் வந்து அவர் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் விபத்துகளே இல்லை, அந்த கூட்டங்களில் விபத்துகளே இல்லை, கரெக்டாக பாதுகாப்பு நடக்குது. நீங்கள் எடுத்து பாருங்க, அது சும்மா ஒரு பேச்சுக்காண்டி நான் சொல்ல, இது வந்து ஒரு ஃபேக்ட், ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்ட் அது. அப்போ என்னென்னா எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு ஒரு அரசு இயந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டு முடக்குனீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி ஏன் தோத்துச்சுன்னா, நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்கள் வந்து மக்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிரில் ஒருத்தர் நிற்க தான் செய்வான், இல்லை 5 பேர் நிற்க தான் செய்வான். அப்போ ஃபோக்கஸ் எல்லாம் வந்து என்னென்னா, அவன் அங்கே போகக்கூடாது, அவன் அதை பேசக்கூடாது. இது ஜனநாயக நாடியா? பேசதான் செய்வாங்க. இங்கே வந்து அந்த ரைட் டு எக்ஸ்பிரஸ்ங்கிறது பேசிக், சட்டத்தோட அடிப்படை, அது நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படை. நீங்கள் அதை எல்லா பக்கமும் கர் பண்ணால் அவர் நிறைய இடங்கள்ல ஆக்சுவலாக வந்து என்னென்னா போக முடியல, விடலை. அந்த தொய்வு தானே தவிர அவர் போகலை அப்படிங்கிறது மேபி அதுவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாயிண்டில் எல்லாரும் மனிதர்கள் தாங்க, முடக்கிறப்ப சலிப்பு ஏற்பட்டுருங்க. இப்போ நீங்களே நம்ம ஒரு அரசியல் கட்சியா எங்கேயுமே போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அட போயா அப்படின்னு ஒரு அந்த பிரேக் மென்டலாக பிரேக் ஆகுங்கிறது ஒரு இட்ஸ் ஹியூமன். முன்னாடி சொன்னீங்கல்ல, எப்படி பார்த்தாலும் அவர் எங்க ஆளு, அவர் ஜெயிக்கிறது சந்தோஷம் தானேன்ட்டு. இப்போ நார்மலா ஒரு சிஎம் இங்க வந்துட்டாவே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா? நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க சிஎம் எல்லாருமே சினிமாவோட தொடர்புடையவங்களா இருந்தா கூட, இவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு ரொம்ப நெருக்கமான தொடர்பு. அவரோட ஸ்டேட்டஸ் விட்டு சிஎம் அப்படி வந்தபோது நேரடி தொடர்புடையவங்க, அந்த கேப்பே இல்லை இல்லையா? அங்கிருந்து அப்படி வந்து சிஎம் ஆன அவர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சினிமாவை இருக்க விட்டாலே போதுங்க. இந்த சிண்டிகேட்டை உடச்சி விட்டுங்க. எல்லாரும் இங்கே பெரிய ஆளுங்க ஒரு 5 பேர் மட்டும் வாயில் போட்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க சினிமாவை. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் சார் அவங்கெல்லாம் வந்து ஏவிஎம் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ ஒரு படம் நடக்குது அப்படின்னா, இது நிறைய பேர் சொன்னது தான். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்கன்னா, தியேட்டர் ஓனர்ஸ் கொண்டு வந்து பூஜையிலேயே வந்து 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்தாப்பா எப்படியோ ஜெயிச்சிரும்பா. அப்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ப்ரொடியூசருக்கு இருக்காது. இன்றைக்கி ப்ரொடியூசர் ஏன் கடன் வாங்க போகிறாங்க? நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இல்லைங்க. ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருந்துச்சு, சிறு தயாரிப்பாளர்கள், சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, இவங்க எல்லாம் சேர்ந்து கடன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சினிமாவோட பேஷன் காண்டி சினிமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நெட்வொர்க்கே காணாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க லாபம் கூட எதிர்பார்க்கலைங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேறொரு தொழில் இருந்துச்சு. சினிமா மேல இருந்த காதல்ல நிறைய பேர் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அட போட்டு அசலாவது வரணும் அப்படிங்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல இந்த சிண்டிகேட்ல அவங்களுக்கு அந்த அசல் கூட வரல. அப்படிங்கிறப்ப தான் தே மூவ் அவே ஃப்ரம் தட். இங்க வந்து சிறு தயாரிப்பாளர்களோட சிறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்கனாலே சினிமா நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் சினிமா இருக்குங்க. நீங்க ஒரு பாயிண்ட்ல நீங்க பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே சினிமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பீரியட் நாம
2012-13 அந்த பீரியட்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஜய் சேதுபதி வர்றார், ஒரு பாபி சிம்மா வர்றார். இந்த படங்கள்லாம் வந்து எந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்டுச்சுங்க? ஆமா, ரொம்ப குறைவாமா. 70 லட்சம். நேரம்னு ஒரு படம், நீங்க ஒரு இவருது நிவின் பாலிது, 75 லட்சம் ரூபா அந்த படம். நீங்க 5D கேமரால எடுக்கப்பட்ட படம் அது. அல்ஃபான்ஸ் புத்திரம் வந்து 5D கேமரால எடுத்த படம் அது. அன்னைக்கு என்னன்னா, கேமரா இருந்தா படம் எடுத்துடலாம்டா, சூப்பர்ரா, அப்பதான் ஒரு பூம் கிரியேட் அப்படின்னு எல்லாருமே உள்ள இறங்கி அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பர்சீவ் பண்ணாங்க. அந்த கல்ச்சரே போயிடுச்சுங்க. நீங்க ஒன்னா டைரக்டரு ஆக்டர் ஆகணும், இல்லை நடிகன் பையன், இல்லை நடிகன் பேரன், இல்லை ப்ரொடியூசர் பையன், அப்படிலாம் அரசியல்வாதி பையன். ஏய் என்னங்கடா, ஏன் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் வந்து இங்கே யாருமே ஒரு படி ஏறி ஹீரோவா ஆகவே கூடாதா? பட் இப்போ ஆல்ரெடி ஒரு நாட் ஓன்லி இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, ஓவரால் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே இது ஒரு நெப்போட்டிசம்ங்கிறது ஏதோ வகையில் நம்ம இதெல்லாம் நாம அதை சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதை ஒரு சிஎம் வந்து இதை எப்படி இது பண்ண முடியும்? இல்லை, அது என்ன ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்குமான சம வாய்ப்பு. நீங்கள் இந்த அதாவது இந்த ரிலீஸஸ் அப்போ நடக்கிற சிண்டிகேட் ஒன்று இருக்கு இல்லைங்க, நீங்கள் இந்த படம் போட்டால் தான் அந்த படம் தருவேன், அந்த படம் போட்டால் தான் இதை தருவேன் அப்படின்னு இந்த மிரட்டல் இருக்கு இல்லைங்க, இந்த மிரட்டலை கட் பண்ணாலே போதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக கட் ஆயிடும். உங்களுக்கு அது இருந்தாலே போதுங்க, சினிமா நல்லா இருந்துரும் நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. படங்கள், நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகணும், நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும், முன்னாடி மாதிரி கல்ச்சர் உருவாகணும்னு சொன்னீங்க. நம்ம சிஎம் நடித்த படம் ஜனநாயகன், அது வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த என்ன போதிமலை ரகசியமா ஏதோ சொல்ல மாதிரி, அது எங்கே இருக்குது, அது என்ன எடிட் பண்ணுறாங்களா, அது ஆன்லைனில் விட்டானுங்க. அது என்ன காழ்ப்புணர்ச்சியா என்னங்கிறது நம்ம இன்னுமே அதோட கிளாரிட்டி கரெக்டாக கிடைக்கல. பட் ரொம்ப அன்ஃபேருங்க அது. விஜயன்னு விட்டுறலாம், அவரெல்லாம் விட்டுறலாம். கேவிஎன்னு ஒரு ப்ரொடக்ஷன், அவன் பாவம், அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் நம்பி இங்கே வராங்க, ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சின்ன இது இல்லைங்க. இன்றைக்கி வட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 500 கோடிக்கு மேலே வந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு முதலீடை கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற பேசிக் ரெஸ்பெக்ட் என்னென்னா ஒரு டைம்லி ரிலீஸ் தான். இது என்ன கொடுமைனா, படம் வந்து இன்னைக்கு லீக் ஆயிடுச்சு. முழு படத்தையே நிறைய பேர் உட்காந்து, சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சைட் டிஷ் மாதிரிலாம் உட்காந்து போட்டிருக்கானுங்க. அந்த அட்டகாசமெல்லாம் நடந்தது. லோக்கல் கேபிள் சேனல்ல கேபிள் சேனலில் போட்டு அவனை அரெஸ்ட் கூட பண்ணாங்க. எங்கள் ஊரில் தான், எங்கள் ஊருக்காரங்க ஃபஸ்ட்டாக அதை பண்ணுவாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, ஒன்று என்னையே அதுக்குள்ளே பார்க்குறீங்க நீங்கள், இல்லை ஒன்று என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்குறதுக்குள்ளே? நான் என்ன கேட்குறேன், பின்னு காஷ்மீர் பார்டரை பற்றி எதாவது எடுத்தாரு, என்ன அதுக்குள்ளே இருக்குது? அந்த படம் என்ன கண்டென்ட் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அது? அப்போ என்னன்னா, இப்போ இவங்க என்னன்னா கேட்டிங்கன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், சிங்கிள் விண்டோ, 1.5 விண்டோ, 7 விண்டோங்க வேணுங்க. ஏண்டா, ஒரு 500 கோடி ரூபா போட்டு ஒரு தொழில் பண்ணுறான், அவன் மெத்தஃபெட்டமின் கடத்தல, அவன் கடத்தல, அவன் ஒரு சினிமா எடுத்திருக்கான், ஒரு ப்ரொடியூசர் நம்பி சினிமா எடுத்திருக்கான். அப்போ நீ அதுவும் தொழில் தானே, உனக்கு ஜிஎஸ்டி கட்டுறான் தானே அவன், அது ஜிஎஸ்டி கட்டுறான்ல. அப்போ டைம்ல ரிலீஸ் யார் என்ஷூர் பண்ணணும், யார் கண்ட்ரோல் இருக்குது? மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் இருக்குது. ஏன் இது பண்ணவே மாட்டீங்களா? சரி, முன்னாடி சிஎம் ஆகல அவர், இப்போ சிஎம் ஆயிட்டாரு. முன்னாடி நம்ம சொன்னோம் என்னங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு, நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாரா? நிச்சயமா பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்குங்க. பட் அது வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபேரா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவரோட பவர் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த துறை சார்பா ஒரு ஐடி மினிஸ்டர் போய் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாரு. நிச்சயமா பவரை மிஸ்யூஸ் பண்ண மாட்டார். நான் சிஎம், என் படம் ரிலீஸே ஆகும், இப்போ இதுக்கு போய் டெல்லி போயிட்டுங்க நம்ம வெள்ளை கூட பிடிச்சிட்டு போக முடியாது சார், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை சார், அதனால முதல்ல ரிலீஸ் பண்ணிடுங்க சார்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்காது. ஆமாம், அவர் முதலமைச்சர், அவரோட பணிகள் எதுவோ அது அவரோட ப்ரியாரிட்டிஸ் இன்னைக்கு சுத்தமாக வேற. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அது துறை அமைச்சரை வச்சு கண்டிப்பாக பேசுவாங்க, பேசணும். அது ரிலீஸ் ஆகுறது நியாயம், ஜனநாயகம். அதுதான், அது நல்லா இருக்கு இல்லை அதெல்லாம் ரெண்டாவது, ரிலீஸ் ஆகுறதா ஜனநாயகம். எங்க ஜனநாயகன் பேர் தான் இருக்கு. இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்தை கடந்துட்டார், 40 நாள் வந்துருச்சு கிட்டத்தட்ட. எப்படி பாக்குறீங்க ஆட்சி? ஊழல் எல்லா பக்கமுங்க. இது வந்து சொன்னா வந்து ஏதோ முதல்வன் படமா இருக்கும். உண்மையா இப்போ எங்க ஊர் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எல்லாம் முறையா 50 வருஷம் கழிச்சு லஞ்சம் வாங்கறதுக்கு பயப்படுறாங்க. அது நடக்குதுங்க. கிளியரன்சஸ்ங்க, எல்லா கிளியரன்சஸுமே ஹாஸ்பிட்டலு நீங்கள் போய் நிற்கிறீங்க. வர அன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, ஹைஸ்கூல் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த எல்லா இதுவும் அந்த ஆணைகள் எல்லாமே ₹1 இல்லாமல் டக்குன்னு ஒரே சாயங்காலம் அவன் கனவான் நினவான்னு தெரியாமல் அவன் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் மீட்டிங் அப்படியே பார்க்குறான், ஆமாங்க ஆயிடுச்சுங்க. ஏன்னா நடக்காது. நீங்கள் காசை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க சொல்கிறாங்க கொயரி போட்டு 6 மாதம் 1 வருஷம் அவன் உயிரை எடுத்து தான்
இப்போது நான் இது ஒரு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நான் மற்றதெல்லாம் விட்டுருவோம். ஒரு ஊழல் இந்த ஊழல் புரையோடி போன ஊழல் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இதை கேட்டு பாருங்கள். இது சொன்னால் கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக தான் இருக்கும். நிறைய மிடில் கிளாஸ் குடும்பங்களில் 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயப்படுற ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? கல்வி, ஸ்கூல் ஃபீஸ். ஏன்னா நீங்கள் 100 குடும்பத்தில் 85 குடும்பம் எல்லாரும் போல ப்ரைவேட் ஸ்கூலில் பசங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த 2வது குழந்தை பெற்றுக்கிட்டா ஃபீஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், எப்படி ஹைக் ஆகும், ஒன்றும் தெரியாமையே நிறைய பேர் 2வது குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறாங்க. ஓகே, கல்வி வந்து அடிப்படைங்க. பெரிய செலவாயிடுச்சு. ஆமாங்க. நீங்கள் இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு பர்மிஷன் கொடுக்குறதுக்கு 50 லட்ச ரூபா கேட்டிருக்கானுங்க, வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எங்கே போய் ஏறுங்க? ஸ்கூல் ஃபீஸில் தான் போய் ஏறுங்க. இப்போ இன்னைக்கு கிளியர் பண்ணி தரேன், ஒரே நாளில் கிளியர், நீ வந்து கரெக்டாக பேப்பர்ஸ் வச்சுருந்தியா கிளியர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? கவர்மெண்ட் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஃபீஸை கன்செஷன் பண்ணுங்க, கம்மி பண்ணி இல்ல, அதான் ராஜ்மோகன் மினிஸ்டர் கூட தான் பேசுறாங்க. அதான் அவன் சந்தோஷமா வந்துங்க கம்மி பண்ணுவான். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 ரூபா கம்மியாட்டுமேங்க, அது பெரிய சேவிங்ஸுங்க அது. ஏன்னா நம்ம வந்து உட்காந்து பேசிடலாம் புரட்சிகரமாக, அரசு பள்ளிகளில் அனைவரும் படிக்க வேண்டும்னு. இன்னைக்கு நடக்காது. இந்த ஊழல் இந்த விஷயத்துல எல்லாமே எல்லாருமே சொல்றாங்க, நேரடி அனுபவம் பெற்றவங்களே இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் ஒரு பெரிய விமர்சனமா இந்த ரீசெண்ட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள், அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாறி. நிச்சயமா ஒரு பிரஸிங்கான இஷ்யூ. இது வந்து மூடி மறைக்கலாம் முடியாது. அது பிரச்சனை தான். இந்த ஒரு மாசமா அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவங்க வந்து இன்னும் தனிக்கவனம் செலுத்தணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது பேருக்கு இல்லாமல் வேலை செய்யணும், உட்காந்து அதுக்கான பேசிக் அதை பண்ணுற விஷயமெல்லாம் சரியாக பண்ணியே ஆகணும். இது கண்டிப்பாக. ஆனால் இன்னொன்று ஃப்ளிப் சைடு என்னென்னா, கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. இப்போது நீங்கள் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல. ஆனால் கண்டிப்பாக ஒரு இடைஞ்சல் இருக்குங்க. எங்கள் ஊரில் நான் சொல்கிறேன், நான் என்ன எல்லாமே நிஜ எக்ஸாம்பிளோட சொல்லணும், சும்மா வாயில் அடித்து சொல்லக்கூடாது. ஒரு கவுன்சிலர் இருந்தால் அப்படி, அந்த ஆள் பக்கத்து வீட்டு பொண்ணையே வந்து பார்த்திங்கன்னா, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவங்க படுத்திட்டா அப்படி, சரிங்களா? அதனால் ஒரு கட்சியோடைய கவுன்சிலர் 4ஆம் பத்தியில் இத்தனையோடு வந்துச்சு. அது செய்தியாகவே ஆகலைங்க. அது செய்தியாக ஆகிறதுக்கு 4 மாதம் ஆச்சு. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குல்லங்க, அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுருக்கும், எது வரணும் வரக்கூடாது. எப்பொழுதுமே அதிகார மையத்திலிருந்து நடக்கக்கூடிய தவறுகள் வெளியே வராமல் அதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். இல்லைங்க, நியூஸ் சேனல் எதுக்கு இருக்குதுங்க? நியூஸ் சேனலுங்கிறது என்னங்க? அங்கே எவங்க உண்மையை பேசுகிறான்? நான் இதில் ஓப்பனாகவே எவங்க உண்மையை பேசுகிறான்? எல்லாம் பவுட்ரு போட்டு உட்காந்துக்கிறாங்க. மனசாட்சியத்தோடு சொல்லுங்க அவனுங்களை எல்லாத்தையுமே. இது பொதுவாக இல்லைங்க, போட்டோம் போய் கேட்குறேன். நான் எல்லா நியூஸ் சேனல்லையும் கேட்குறேன். நான் எல்லாம் கோட்டு போட்டு உட்காந்துருக்காங்களே பவுட்ரு போட்டு. காலையில் உட்காரு, உனக்கு வர்ற நியூஸை அப்படியே எங்கே படிக்கிற? நீ எவ்வளோ கேள்விப்படுற? நீ ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பேசு, நியாயமாக பேசு. இது வரைக்கும் தான் பேச முடியல, இனியாவது பேசு. ஏன் கம்ப்ளீட்டாக நரேட்டிவ்ங்க, கம்ப்ளீட்டாக நரேட்டிவ். ஏங்க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறான். கள்ளச்சாராயம் அது விஷ சாராயம். ஏன்டா இதுக்கு 2க்கு என்னடா வித்தியாசம் இருக்குது? கள்ளச்சாராயம் தாண்டா விஷ சாராயம், விஷ சாராயம் தாண்டா கள்ளச்சாராயம். புரியுது. இது அப்போ அங்க என்னன்னா அந்த வார்த்தை விளையாட்டு. இப்போ வார்த்தை விளையாட்டு விளையாடுற இடமா அது? 50 வருஷமா காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கிறானுங்க வேற வழி இல்லாம. ஏழைப்பாளைய அவன் வந்து அந்த 100 ரூபா அவன் உடம்பு வழியில அந்த 100 ரூபா பாட்டில் வாங்குற கூட வழி இல்லாம ஒரு 30 ரூபா கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சு செத்துருக்குறான். அப்போ நீ என்ன பண்ணணும்? அரசாங்கத்தை நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ புரட்டி போட்டிருக்கணும். என்ன நீ கத்துனானுங்க இல்லைங்க, அந்த ஒரு மாசம் எத்தனை பேர் கத்துனானுங்க எடுத்து பாருங்க. புரியுது. அப்போ என்னங்கடா நான் என்ன சொல்கிறேன், நீ யாராக இருக்கட்டும், திமுக அரசாங்கம் இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேக இருக்கட்டும், யார் வேணா வரட்டும், மக்களோட ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ எடுத்து பேசு, கரெக்டாக பேசு. இன்னும் 5 வருடம் இருக்கு அவருக்கு ஆட்சியை முடிக்கிறதுக்கு. ஒரு வாழ்த்துக்களோட சேர்த்து அவருக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும், கோரிக்கையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப ஹாப்பி. அதாவது பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு மனிதன் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டோட முதலமைச்சராக இருக்கீங்க, மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பொறுப்புகள் இருக்குது. நாங்கள் வந்து தம்பிகளாக உரிமையோட கேள்வி கேட்போம். நாங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து ஆமாஞ்சாமி போடவே மாட்டோம். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை இன்னும் ஷோல்டரில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட உண்மையாலுமே நிறைய எதிர்பார்க்குறோன்னா, ஏன்னா 50 வருஷமாக
வேறு வேறு மாதிரி அடக்குமுறைகளை ஃபேஸ் பண்ணிட்டோம் தமிழர்களாக. அதை உடைச்சு எங்களுக்கு ஒரு நல்லாட்சியை மட்டும் தந்துடுங்க. அதுக்கு வந்து அண்டு உங்களோட மென்டல் பீஸுக்கு நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ரெஷர் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. அது வந்து ஐயா கலைஞராகட்டும், அம்மா ஜெயலலிதா ஆகட்டும், எல்லாருமே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமையே அந்த நோய்கள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால் மன அமைதியோட நிம்மதியாக இந்த முதலமைச்சர் பதவியை வந்து நீங்கள் நடத்தி கொண்டு போங்க. சூப்பர் பிரதர், சூப்பர். நானும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து இது வரைக்கும் அவருக்கு ஒரு நடிகராக வாழ்த்து சொல்லிட்டு இருந்தோம். முதல் முறையாக ஒரு சிஎம்மாவும் வாழ்த்து சொல்கிறோம். கலாட்டா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதர். நன்றி, ரொம்ப நன்றி சகன். நாம் எப்பவுமே பேசுகிறப்போ நீங்கள் எப்பவுமே எனக்கு பர்சனலாக உங்களோட டேக்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அது சரியோ தவறோ அதை எடுத்து வைக்கிறது வந்து யோசிக்காமல் உங்களுக்கு என்ன 100% தோணுதோ அதை எடுத்து முன்னாடி வைப்பீங்க. அதுக்கு ஒரு ஃபேன் நான். ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் கலாட்டா எல்லாத்துக்கும் நம்ம கலாட்டா, அதனால் கலாட்டாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு.